இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். இந்த நாளும் தேவன் தாமே இந்த புதிய வருடத்தில் நாம் போய் சேர வேண்டிய இலக்குக்கு நாம் போவதற்கு நம்மை பலனுள்ளவர்களாய் உற்சாகமுள்ளவர்களாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில ஒரு புதிய வருடத்தின் ஆரம்பத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். எவ்வளவு நன்மையுள்ள ஐக்கியங்கள் நம் வாழ்வில் இருந்தாலும் சில வேளையில் அந்த ஐக்கியத்தில் அல்லேலூயா விட்டு பிரிய வேண்டிய நேரம் வரும் பொழுது நாம் பிரிந்தாக வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. இந்த புதிய வருடத்தில் சற்று சிந்திங்க. எலியாவும் எலிசாவும் இரு பெரும் நல்ல தலைவர்கள் தான். ஆனால் எலியாவுக்கு எலிசா கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல சீசன். தலைவனை முந்திக் கொண்டு போய் எதுவும் செய்ய வேண்டும் என்று சிந்தியாத ஒரு மனிதன். எலியா இருந்த நாள் வரையில் எலிசா செய்த ஒரே ஊழியம் என்னவென்று வேதம் சொல்லுதுன்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்று தான் சொல்லுகிறது. அதனாலதான் எலியாவுக்கு அநேக சீசர் இருந்திருந்தாலும் எலிசாவை மாத்திரம் கடைசி நேரம் வரை எலியா கூட்டிக் கொண்டு போகிறார். எலிசாவும் எலியாவை பிரிவதற்கு மனதில்லாத ஒரு மனிதன். எப்பவும் தன் தலைவனிடத்தில் உள்ள நன்மையான காரியங்களை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இருந்த ஒரு மனிதர். அல்லேலூயா. ஆனால் பரலோகம் ஒரு சில காலங்களுக்கு ஒரு சில இணைப்புகளை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறது. பாருங்க, டைம் வந்த பொழுது எங்கிருந்து அக்கினி ரதமும் குதிரைகளும் வந்தது என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து வந்தது. வந்து என்ன செய்தனா, முதலாவது இருவரையும் பிரித்து விட்டது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எலியா முற்பட இல்லை. ஐயோ, இவன் நல்ல ஒரு சீஷனே, முற்படவே இல்லை. நாம் போற இடத்துல யார் எனக்கு ஊழியம் செய்ய இருப்பார் என்று அவன் சிந்திக்க இல்லை. அல்லேலூயா. எலிசாவை விட்டு பிரிந்து செல்வதற்கு மனமுள்ளவனாக இருந்தான். பிரித்து விட்டது மாத்திரம் தான். அடுத்து அவனுடைய எண்ணம் என்ன, எப்படியாவது நான் ஏறி போக வேண்டும், வேகமாக நான் செயல்பட வேண்டும். அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்தில் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இந்த புதிய வருடத்தில் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். எப்பொழுது ஆகிலும் அல்லேலூயா பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் உண்டாகக்கூடும். எந்த நேரம் என்று தெரியாது, எந்த பொழுது என்று தெரியாது. பரலோகத்திலிருந்து அநேக சிக்னல்கள் இந்த வருடம் நம் வாழ்க்கையில் வர வேண்டும். அந்த சிக்னல் என்ன சொல்லுது என்பதை நாங்கள் அல்லேலூயா அறிந்தவர்களாய் வாழ வேண்டும். எலிசா அறிந்திருந்தார் இந்த சிக்னல் வரும் பொழுது எலியா அறிந்திருந்தார் இந்த சிக்னல் வரும் பொழுது இனிமேல் எலிசாவோடு நான் இந்த சிக்னல் ஏறி போகிற வேண்டும். எதற்கு இந்த ரதங்கள் வருகிறது, எதற்கு குதிரைகள் வருகிறது என்றால் நான் ஏறி போவதற்காக வருகிறது. எலிசா ஏறி போவதற்காக வரவில்லை. எலியா தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரிவர பயன்படுத்தி கொண்டார். இன்றைக்கு நாம் ஒரு சிலரை பிரிய முடியாததுனால, ஒரு சில பொல்லாத காரியங்களை விட்டுவிட முடியாததுனால, ஒரு சில நம் வாழ்க்கைக்கு நன்மை பார்க்க முடியாத அல்லேலூயா காரியங்களை பிரிந்துவிட முடியாததுனால பரலோகத்திலிருந்து அநேக சிக்னல்கள் நம் வாழ்க்கையில் வந்தும் பரலோக சிக்னல்களை உதாசீனப்படுத்தி விட்டு இன்னும் அந்த இணைப்புகளோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த காரியங்களோடு இணைக்க நன்மையானதுதான். எலிசா என்பவர் எலியாவுடைய வாழ்க்கைக்கு தீமை நினைப்பவரே இல்லை. ஆனாலும்
எலியா அறிந்திருந்தார், இந்த சிக்னல் வரும் பொழுது அது என்னை அழைத்து கொண்டு போகும்படியாக தான் பரலோகத்திலிருந்து ரதங்கள் வந்திருக்கிறது. அதுதான் தேவன் எனக்கு நியமித்த நியமம் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் அந்த நேரம் எலிசாவுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நான் உன்னையும் கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி இருந்தால் நிச்சயமாக அவரால் போக முடியாது. ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை அறிந்தவராய், தேவ சித்தத்தை அறிந்தவராய், எப்பொழுது வேண்டுமானாலும் எதையும் பிரிந்துவிட ஆயத்தம் உள்ளவராய் எலியா இருந்தபடியினால ரதங்கள் வந்த பொழுது அந்த ரதங்கள் ஏறி அவர் போயிட்டாரு. அன்பானவர்களே, இந்த இடத்துக்கு இந்த வருடம் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நிலைக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தினாதான் எந்த நேரத்தில் அக்கினி ரதங்கள் வரும் என்று தெரியாது. எந்த நேரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிக்னல் வரும் என்று தெரியாது. அவைகளை இவைகளை மேன்மை பாராட்டி நாம் வீழ்ந்து போகாதபடிக்கு, தேவனிடத்தில் வருகிற சிக்னல்களை நாம் உதாசீனப்படுத்தாதபடிக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நன்மையான அநேக காரியங்கள் இந்த பூமியில எனக்காக இருந்தாலும் உம்மிடத்திலிருந்து வருகிற முதல் சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.